இன்னைக்கு நாம 2025 வருஷம் மே 18 அன்னைக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால உங்களுக்கு ஏற்படவிருக்கும் பலன்களை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எந்தெந்த துறைகள்ல மாற்றங்களை கொண்டு வரும், என்னென்ன வாய்ப்புகள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ராகு மற்றும் கேதுன்றது நிழல் கிரகம். ராகு மாயையும் ஆசைகளையும் உலகியல் வெற்றிகளையும் தருபவர். கேது ஆன்மீக வளர்ச்சியையும் மன உறுதியையும் ஞானத்தையும் கொடுக்கிறவர். இந்த பயிற்சியில ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு, கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாங்க. இது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மே 18 அன்னைக்கு ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆறாங்க. இது 2025 மே 18 முதல் 2026 டிசம்பர் 5 வரைக்கும் நீடிக்கும். ரிஷபராசிக்கு ராகு உங்க ஜாதகத்துல 10ஆம் வீட்டுக்கும் கேது 4ஆம் வீட்டுக்கும் குடிபெயர்றாங்க. 10ஆம் வீடுன்றது தொழில், வேலை, சமூக அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்குது. ராகு இங்கு வருவதால உங்கள் தொழில் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் காத்திருக்குது. 4ஆம் வீடுன்றது தாய், வீடு, மன அமைதி, சொத்து ஆகியவற்றை குறிக்குது. கேது இங்க ஆன்மீக பயணத்தையும் உள் அமைதியை தேடுவதையும் ஊக்குவிக்கும். ரிஷபராசி நேர்களான நீங்க அழகு, ஆடை, ஆபரணங்கள்ல ஆர்வம் கொண்டவங்க. இந்த பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தி உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்லும். ஆனா ராகுவின் மாயை உங்களை சில சமயம் தவறான முடிவுகளுக்கு இட்டு செல்லும். எனவே எச்சரிக்கையோட செயல்படுங்க. ராகு 10ஆம் வீட்டுல இருப்பதால தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உச்சங்களை தொடுவீங்க. தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். உங்க திறமைகளை வெளிப்படுத்த இது சிறந்த காலம். ஆனா ராகுன்றது அதிகப்படியான லாப ஆசையை தூண்டும். அதனால சட்டவிரோதமான குறுக்கு வழிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரிகளுக்கு புதிய தொழில் முதலீடுகள், கூட்டா செயல்படுறது, சந்தை விரிவாக்கம் சாத்தியமா அமையும். ஆனா முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த காலகட்டத்துல உங்கள் கடின உழைப்பு, புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்களை வெற்றியோட உச்சத்துக்கு அழைத்து போகும். ஆனா ராகுவோட தாக்கத்தால சில சமயம் மனக்குழப்பம் ஏற்படும். பொறுமையோட செயல்படுங்க. கேது 4ஆம் வீட்டுல இருப்பதால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம். குறிப்பா சொல்ல போனா தாயோட உறவுல கவனமா இருங்க. வீடு, சொத்து தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது. ஆனா கேது ஆன்மீகத்துல ஆர்வத்தை தூண்டுவாரு. குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள் செல்றது மன அமைதியை தரும். மன அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம், யோகா, ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் மனதையும் உடலையும் பலப்படுத்தும். ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய உறவுகள் தொடங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ராகுவின் தாக்கத்தால உறவுகள்ல தவறான புரிதல்கள் ஏற்படலாம். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் பேச்சு மற்றும் புரிதலை மேம்படுத்துறது ரொம்பவும் நல்லது. ராகு கேது பயிற்சியோட தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு சில எளிய பரிகாரங்களும் இருக்கு. முதல்ல ராகு பரிகாரம் பார்த்துருவோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கருப்பு உடைகளை தானம் செய்யுங்க. ராகு காலத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. கேது பரிகாரம்னு பார்த்தா விநாயகர் அல்லது முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. பூனைக்கண் கல்ன்றது கேதுவோட தாக்கத்தை குறைக்கும். ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மன அமைதியை தரும். பொதுவான ஆலோசனைன்னு பார்த்தா தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்களோட இலக்குகளை தெளிவா அமைச்சுக்கோங்க. பொறுமையோடு செயல்படுங்க. ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற முதலீடுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நண்பர்களான நீங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில புதிய தொடக்கங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கொண்டு வரும். தொழில்ல உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி இந்த காலத்துல உங்களை தேடி வரும். ராகுவோட மாயில சிக்காம கேதுவோட ஆன்மீக வழிகாட்டுதலை பின்பற்றி பொறுமையாகவும் தெளிவாகவும் செயல்பட்டா
இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா உங்க கருத்துக்களை பகிர்ந்து மற்றவங்களுக்கும் இதை பகிருங்க. உங்க வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.